ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति न शुभं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरू दीनतारिणं परमानन्दमाधव चैतन्य ईश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रसाय बोधल श्रीमते जयपताक स्वामी इति नाम। नमो आचार्यपदाय नित्यकृपदाय गौरवोत्तमताय नगरकरामदारे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रसाय बोधल श्रीमते भक्तिवेदांत स्वामी इति नमः। नमस्ते सरस्वती देवे गौरवाणि प्रचारिणि निर्विशेष शून्यवादी भाषाते देशधारिणि। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरव भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் பகவான் ரிஷபதேவரின் செயல்கள். ஸோ ரிஷபதேவர் யாருன்னு நம்ம போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ ஆக்னீத்திரனுக்கு பூர்வ சித்திக்கு 9 மகன்கள் பிறக்கிறாங்க. அதில் முதல் மகன் தான் நாபி மேரு தேவி. ஸோ அந்த நாபிக்கும் மேரு தேவிக்கும் பிறந்தவர் தான் யாரு அப்படின்னா ரிஷபதேவர். அவர் சாக்ஷாத் பகவானுடைய அம்சம். அவருக்கு இந்திரனுடைய மகளான ஜெயந்திய திருமணம் செஞ்சு வச்சுடுறாங்க. ஸோ இவங்களுக்கு 100 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதுல முதல் மகன் தான் யாரு அப்படின்னா பரத மகாராஜ். ஸோ அந்த 100 பேர்ல 10 பேரு ஏன்னா சத்திரியர்களாக இருக்காங்க, 9 பேர் நவ யோகேந்திரர்களாக இருக்காங்க, 81 பேர் பிராமணர்களாக இருக்காங்க. இப்ப ரிஷபதேவர் தன்னுடைய மகன்களுக்கு நிறைய உபதேசம் பண்ணார். நம்ம போன கிளாஸ்ல அதான் பார்த்தோம். நிறைய உபதேசம் பண்ணார். அந்த உபதேசத்தின் பிரகாரம் நீங்க நடக்கணும் அப்படின்னுட்டு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மகன்கள் கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பி போறாரு. ஸோ அவருக்கு உடம்பு மேல எந்த ஒரு பற்றும் கிடையாது. பற்றே இல்லாததுனால அவர் அவர் ஒரு ஊமையை போல, ஒரு செவிடனை போல, ஸோ அப்படி அவர் போயிட்டு இருக்காரு. அவருடைய ஆன்மீகமான செல்வத்தை தேடி போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த பௌதீக செல்வம் அனைத்தையும் அவர் கொடுத்தாச்சு. யாருக்கு? தன்னுடைய மகன்களுக்கு. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ஆன்மீகத்தை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. ஸோ எந்த ஒரு உணவும் சாப்பிடாம, யார் என்ன பேசினா அதுக்கு பதில் பேசாம, அப்படியே ஒரு உடையும் இல்லாம அப்படி மன அமைதியை தேடி அவர் போயிட்டு இருக்காரு. இப்படி போகும்போது அவர் ஒரு சிறந்த யோகி போல தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா யோகிகள் இப்ப நீங்க ரிஷிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பயங்கரமா தபஸ் பண்ணுவாங்க. ஆனா தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆயிடுவாங்க, அந்த தபஸ்ல இருந்து அவங்க விழுந்துருவாங்க இல்லையா? ஸோ அப்படி நம்ம நிறைய ரிஷிகளை பார்க்கலாம். ஏன்னா முக்கியமா விஸ்வாமித்திரர், ஸோ அவர் தபஸ் பண்ணுவாரு. ஸோ உடனே இந்திரன் என்ன பண்ணுவாரு, யாராவது ஒரு அப்சரை ஸோ மேனகை அனுப்புவார். ஸோ அப்போ அவருடைய ஏன்னா அவர் 10,000 ஆண்டுகள் தபஸ் செஞ்சது. ஸோ அப்படி 10,000 ஆண்டுகள் தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அப்சரசால என்ன ஆயிடுது, அவங்களுடைய தபம் கலைஞ்சிடுது. அதுபோல இப்படி நிறைய ரிஷிகளை நம்ம பார்க்கலாம். அதே போல சௌபரி ரிஷி, ஸோ அவரும் அப்படிதான். ஏன்னா வெளியே இருந்தாதான் நமக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அவர் தண்ணிக்குள்ள உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா தண்ணிக்குள்ள யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னுட்டு தண்ணிக்குள்ள இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா என்ன ஆச்சு, தண்ணிக்குள்ள மீன்கள் குடும்பமா சுத்துறத பார்த்துட்டு அவருக்கும் என்ன ஆயிடுச்சு, ஆசை அவரும் திருமணம், குழந்தைகள் அப்படின்னுட்டு போயாச்சு. ஸோ அதனால
ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மனசு வந்து அலைப்பாயும். ஆனா அப்படியே அலைப்பாய விடாம இடையறாது நம்ம வந்து பக்தி செஞ்சுட்டு இருக்கணும். இங்க வந்து ரிஷபதேவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சோ நம்ம பேசுறதோ மத்தவங்க மேல பற்றுதலோ இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு எதுவுமே இல்லாம ஒரு அவதூதனை போல எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாம ஒரு அவதூதனை போல அவர் வந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அவர் எப்படி வராரு அப்படின்னா, முக்கியமா கர்நாடகா, கொங்கம், வெங்கம்னா திருமலை. ஸோ அப்படி அவர் வந்து பயணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அங்க வந்து அப்படியே போய் குடகு மலையை வந்து அடைஞ்சார் அவர். ஸோ அப்படி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த குடகு மலையில ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா அர்ஹத். அந்த ராஜா வந்து ஓகே, இவர் பண்ண அதாவது இவர் என்னென்ன உபதேசம் பண்ணார். இப்ப பேசாம ஆயிட்டார், மௌன விரதத்துல இருக்க. இவர் பேசிட்டு இருக்கும்போது என்னென்ன உபதேசம் பண்ணார் அதெல்லாம் விட்டாச்சு. முக்கியமா என்ன, இப்படி ஃப்ரீயா எதுவும் போடாம நம்ம வந்து யார்கிட்டயும் பேசாம இப்படி இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. சோ நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னுட்டு ஆக்சுவலா ரிஷபதேவரை தான் என்ன ஜைன மதம் இதனுடைய கடவுளாக அவர் தான். ஆக்சுவலா ஜைன மதத்தில் இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா ரிஷபதேவர் தான். ஏன்னா அவரை முன்னிட்டு தான் அந்த அர்ஹத்ன்ற அந்த ராஜா என்ன பண்ணியாச்சு, ஜெயின மதத்தை உருவாக்கியாச்சு. ஸோ இப்படி ஜெயின மதத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் ஏன்னா எந்த ஒரு இப்ப பாருங்க, ட்ரெஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ஒரு கடமையும் கிடையாது, நம்ம இஷ்ட பிரகாரம் போயிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு நாஸ்திக கொள்கை இதெல்லாம். ஸோ அது போல ஆக்சுவலா இவர் சொன்ன உபதேசத்தை ஃபாலோ பண்ணல. இவர் இப்ப எந்த நிலையில இருக்காரோ அதை பிடிச்சாச்சு. யாரு, அர்ஹத் அந்த ராஜா. ஸோ இப்படி பின்பற்றிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குடகுமலை அந்த இடத்துல வந்து காட்டு தீ ஏற்படுது. ஏன்னா மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் போது என்ன ஆகும், காட்டு தீ வந்துடும் இல்லையா. ஸோ அப்படி அந்த காட்டு தீயில காடுகள் பயங்கரமா எரியும் போது அதுல ரிஷபதேவரும் சேர்ந்து எரிஞ்சிட்றார். ஓகேங்களா. ஸோ பகவான் அப்படியே தன்னுடைய லோகத்துக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ ஆக்சுவலா நம்ம என்ன அப்படின்னா எப்பவுமே நம்ம மனசை ரொம்ப திடமா வச்சுக்கணும். முக்கியமா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப ஜெயின மதத்தை ஃபாலோ பண்ணலாமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டதே அந்த ஹரத் அந்த ராஜா தான். ஓகேங்களா. ஸோ ஏன்னா ரிஷபதேவர் சொன்ன எந்த ஒரு விஷயமும் அவர் வந்து கேட்கவே இல்லை. ஸோ அதனால அது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. முக்கியமா பகவானே தான் புத்தரா அவதாரம் எடுத்தார். ஆனாலும் புத்தரை நாம வந்து ஏன் வணங்குறது இல்லை அப்படின்னா, ஏன்னா சாஸ்திரத்துக்கு விரோதமா அவர் வந்து பேசியிருப்பார். அதனால சாஸ்திரத்துக்கு விரோதமா பகவானே பேசினாலும் அவரை நம்ம வந்து அக்செப்ட் பண்றது இல்லை. ஓகேங்களா. ஸோ அடுத்த அத்தியாயம் பார்க்கலாம். அடுத்தது ஏன்னா நம்ம வந்து ரிஷபதேவர் பார்த்தோம். ரிஷபதேவருடைய மகன் தான் யாரு அப்படின்னா பரத மகாராஜ். ஸோ இந்த பரத ராஜா தான் வந்து இந்த பாரத தேசத்தை ஆட்சி பண்ணார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு பெயர் வந்து அஜனாப வருஷம்னு இருந்தது. ஸோ இவர் ஆட்சி பண்ணவே தான் இதுக்கு வந்து பாரத வருஷம் அப்படின்னுட்டு வந்துடுச்சு. ஸோ ரிஷபதேவர் எப்படி தன்னுடைய மகனுக்கு வந்து அறிவுரை சொன்னாரோ அதே போல அவர் வந்து நடந்துட்டார். யாரு, பரதன். ஸோ தன்னுடைய நாட்டு மக்கள் அனைவரையும் தன்னுடைய குழந்தைகளை போல பார்த்துட்டார். அப்படி ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து விஸ்வரூபனுடைய மகளான பாஞ்சஜனியை திருமணம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி பரதனுக்கும் பாஞ்சஜனி இவங்க 2 பேருக்கும் வந்து 5 ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. இவருக்கு வந்து எந்த ஒரு அகங்காரம் அப்படின்னு எதுவுமே இல்லை, அவ்வளவு ஒரு நல்லவராக இருக்கிறார். ஸோ அந்த 5 ஆண் குழந்தைகளோட பெயர் என்ன அப்படின்னா சுமதி, ராஷ்டிர பிரதன், சுதர்சனன், ஆவரணன், அடுத்தது வந்து தூம்ரகேத் அப்படின்ற 5 மகன்கள். ஸோ அவங்க அப்பா எப்படி இருக்காரோ அதே போல குழந்தைகளும் அவ்வளவு நல்ல குழந்தைகளாக இருக்காங்க. ஸோ முக்கியமா
ரிஷபதேவர் ஆகட்டும், அவருடைய மகனான பரதன் ஆகட்டும், அவருடைய மக்களான இந்த 5 குழந்தைகளாகட்டும், எல்லாருமே லோகக்ஷேமத்துக்காக வாழ்ந்தவர்கள். குடிமக்கள் நல்லா இருக்கணும், பிரஜைகள் நல்லா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அவங்க வந்து வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதே போல முழு நம்பிக்கையோட பக்தி சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல அவர் வந்து நிறைய வேள்விகள் எல்லாம் செஞ்சார். என்னென்ன அப்படின்னா, அக்னிஹோத்திரம், தர்ஷம், பூர்ணமாசம், சதுர்மாசம், பாசு யஜ்ஞம், ஸோ அதே போல சோம யஜ்ஞம், ஸோ இப்படி நிறைய யாகங்கள் வந்து செஞ்சுட்டு. ஆனா என்ன அப்படின்னா, அந்த யாகத்தினுடைய பலன் அனைத்தும் பகவானுக்கு போகட்டும். அவர் வந்து எந்த ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ணல. அனைத்து பலனும் பகவானுக்காக. பகவானே உங்களுக்காக தான், உங்களுடைய திருப்திக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னுட்டு எந்த ஒரு பலனும் அவர் வந்து எடுத்துக்கவே இல்லையா. அனைத்தையும் பகவானுக்கே அர்ப்பணிச்சுட்டார். அதுவும் வாசுதேவ கிருஷ்ணனுக்கே அர்ப்பணிச்சுட்டார் அவர். அவர் வந்து பகவான் வாசுதேவருடைய மந்திரங்கள் அதை தான் வந்து அவர் வந்து ஜெபிச்சிட்டு இருந்தார். ஸோ இப்படி பரத மகாராஜ் வந்து இந்த காம, குரோத, லோப, மதம், ஆச்சரியங்கள், ஸோ அதெல்லாம் எல்லா பௌதீக விஷயங்கள்ல அவர் வந்து விடுபட்டு இருந்தார். ஏன்னா, அதாவது உருக்கிய தங்கம் எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அது போல ஒரு பியூர், ஒரு சுத்தமான போல அவர் வந்து இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் எப்படி இவருடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமா பரத மகாராஜ். ஸோ பரத மகாராஜ் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக அவ்வளவு விஷயங்களை அவர் வந்து செய்கிறார். நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னுட்டு அவர் வந்து பார்த்துட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவருக்கு எந்த ஒரு பௌதிக பற்றுதலும் இல்லை, உடல் மேல பற்றுதலும் கிடையாது. ஒரு ஞானிய போல இருந்தார். இப்ப பாருங்க, நிறைய பேரு அரசியல்வாதிங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அரசியல்வாதிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய பௌதிக பற்றுதலால இப்ப கவர்மெண்ட் மக்களுக்காக இந்த தொகையை உபயோகிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதுல கொஞ்சம் மக்களுக்கு பண்ணிட்டு முக்காவாசிய அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுப்பாங்க இல்லையா? ஸோ அப்ப என்ன ஆகுது, நாட்டு மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மொத்த பலனும் போய் சேரவே இல்லை இல்லையா? ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவர் தனக்காக எதையுமே வச்சுக்கல. அனைத்தையும் நாட்டு மக்களுக்காக தான். ஒன்று பகவானுக்கு, அப்புறம் நாட்டு மக்களுக்கு, அவ்வளவுதான். சோ இப்படி அனைத்தையும், அனைத்து யாக யஜ்ஞங்கள், வேள்விகள் அனைத்தும் அப்படிதான் கொடுக்கிறார். அதே போல இவர் வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணவே, ஏன்னா நம்ம வந்து மரத்துக்கு வேருக்கு தண்ணி ஊத்துனா என்ன ஆகும், மரத்துல இருக்கக்கூடிய அனைத்து கிளைகள், இலைகள், பூ, பழம் எல்லாத்துக்கும் தண்ணி போகும் இல்லையா? அது போல இவரு பகவான் வாசுதேவனுக்கு அர்ப்பணம் பண்ணவே அனைத்தும், அனைத்து தேவர்களாகட்டும், மனிதர்களாகட்டும், ரிஷிகளாகட்டும், அனைத்து ஜீவராசி எல்லாருக்கும் அந்த பலன் வந்து போயிடுதான். ஸோ அப்படி ஒரு நல்லவராக இருக்கார். யாரு? இந்த பரத மகாராஜ். ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கும் ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, ஓகே நம்ம வந்து என்ன பண்ணலாம், பகவான் நினைச்சு நல்லா தவம் பண்ணணும், பகவான் நினைச்சு பக்தி பண்ணணும். அதனால நம்ம வந்து நம்மளுடைய ராஜ்யத்தை நம்மளோட பசங்களுக்கு கொடுத்துடலாம், கொடுத்துட்டு நம்ம வந்து காட்டுக்கு போகலாம் அப்படின்னுட்டு. ஏன்னா பரத மகாராஜுக்கு எதிரிகளே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதிரிகளே கிடையாது, சத்ருக்கள் இல்லை, வியாதி இல்லை, போர் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, துக்கம் இல்லை, பசி பட்டினி எதுவுமே இல்லை, பஞ்சம் இல்லை, எதுவுமே இல்லை. பாருங்க, அவ்வளோ நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்படியாப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மகன் கிட்ட அனைத்தையும் கொடுத்துட்டு, நான் ஓய்வு எடுத்துக்கணும், நான் வந்து என்ன பண்ணணும், நேரா ஹரித்வார், புலக ஆசிரமம் போகணும். அதாவது புலகருடைய ஆசிரமம் அங்க இருக்கு ஹரித்வார்ல, அங்க போய் நான் என்ன பண்ண போறேன், பகவானுக்கான பக்தி சேவை பண்ண போறேன் அப்படின்னுட்டு அவரு தன்னுடைய ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு நேர புலகர் ஆசிரமத்துக்கு போயிட்டார். எங்க? ஹரித்வாரத்தில். அங்க போயிட்டு அங்க வந்து, ஏன்னா கண்டகி நதி போகும். ஸோ அந்த கண்டகி நதி சால கிராமங்கள் இருக்கும், அந்த சால கிராமங்களை வச்சு அவர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ இப்படி ஏன்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பகவான் விஷ்ணுவுக்கும் சாலக்கிராமத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ அவ்வளவு சிரேஷ்டமானது. அப்படி சாலக்கிராம பூஜை வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல 3 வேளை கண்டகி நதியில குளிச்சுண்டு, பகவான தியானம் பண்ணிண்டு, பகவான பத்தியே அ என்ன ஜெபிச்சுக்கிட்டு, பகவான பத்தியே யோசிச்சுக்கிட்டு, அதே போல துளசி இலைகள் ஏன்னா நம்ம வந்து காடுகள்லலாம் நல்லாவே துளசி, பூ இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா? ஸோ துளசி இலை இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்க இருக்கக்கூடிய கந்த மூலங்கள், அதாவது கிழங்கு வகைகள், பழங்கள் இத பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு, அத தான் அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. பாருங்க தன்னுடைய வாழ்க்கை ஒரு ராஜாவா அதாவது ஒரு லக்ஸுரி லைஃப் இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய தன்னுடைய லக்ஸுரி லைஃப அவர் என்ன பண்ணியாச்சு இப்ப? ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச். ஒரு காட்ல ஒரு ரிஷிய போல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வாழ்ந்துட்டு இருக்காரு. எதுவுமே தனக்கு தேவையில்ல. நம்மளால ஒரு அ ஒரு 5 நாள் என்ன ஒரு 10 நாள் வெறும் பழமே சாப்பிடுங்க. வெறும் பழம், கிழங்கு அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமாயிடும். போதும் இப்படி ஒரு டயட் எல்லாம் வேண்டவே வேண்டாம். ஆ அப்படின்ட்டு சொல்லிடுவோம். ஸோ இங்க வந்து பகவானுடைய பக்திக்காக அவர் என்ன பண்றாரு? அனைத்து ராஜபோக வாழ்க்கை அனைத்தையும் துறந்தாச்சு. காட்டுக்கு வந்தாச்சு. காட்டுல இருக்கக்கூடிய கிழங்குகள், பழங்கள் அத பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு அத தான் அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதேபோல எந்த ஒரு பற்றுதலும் கிடையாது. அப்படியே பகவான நினைச்சு ஜெபிச்சுட்டு இருக்காரு. அப்படியே ரோமாஞ்சனம் மெய் சிலிர்க்குது அவருக்கு. ஆ அப்படியே பகவானுடைய நாமத்த ஜெபிக்கும்போது அவர் கண்ல இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுதாம். ஸோ இப்படி பகவான் மேல முழு அர்ப்பணத்தோட அவர் வந்து இருக்காரு. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் உடம்பே அப்படியே பளிச்சிட ஆரம்பிக்குது. அதாவது ஒரு மாரி பளபளப்பா. ம். அதாவது இந்த நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப புத்தருடைய இது பார்க்கும்போது அவர சுத்தி ஒரு பிரஜ ஒளி இருக்கும் இல்லையா? அதுபோல இவருடைய தேகத்த சுத்தி ஒரு பிரஜ ஒளியே வந்துடுச்சு. பகவான் நாராயணன் நினைச்சு ரிக்வேத மந்திரங்கள அ சொல்லிட்டே இருக்காரு அவரு. சூரிய உதயத்தின் போதாகட்டும், எப்ப பார்த்தாலும் பகவானை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்படி அவர் வந்து பகவானையே நினைச்சுண்டு, அந்த காயத்ரி மந்திரம் சொல்லிண்டு, ரிக்வேத மந்திரங்கள சொல்லிட்டு, பகவானுடைய நாமத்த ஜெபிச்சுட்டு, பகவான பத்தியே கேட்டுண்டு, பகவான இப்படியே இருக்காரு அவரு. இப்படி இருக்கும்போது, ஒரு தூய சாதுவ போல இருக்காரு. சுத்த சத்வகுணம். இப்படி இருக்கிற பட்சத்துல, பரத மகாராஜருடைய ஆம் வாழ்க்கை கொஞ்சம் மாறுது. ரீசன் என்ன அப்படின்னா, ஏன்னா பரதுக்க துக்கி. அதாவது மற்றவர்களுடைய துக்கத்தை பார்த்து நாம கஷ்டப்படுறோம் இல்லையா? மத்தவா துக்கத்த பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. மத்தவா துக்கத்த பார்த்து நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா, இவங்க வந்து என்ன ஒரு நல்ல பக்தர்கள், நல்ல வைஷ்ணவர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுபோல பரத மகாராஜ் என்ன பண்றாரு ஒரு நாளு, ஏன்னா அங்க வந்து நதியில இருந்து ஒரு சின்ன ஓடை போல வரும். நெறைய கிளை நதிகள், கிளை ஓடைகள் போல வரும். அங்க அப்படியே குளிச்சுட்டு உட்காந்துன்னு பகவானுடைய மந்திரத்த ஜெபிச்சுட்டு இருக்காரு. அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது, அங்க வந்து ஒரு பெண்மான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. பார்த்தா அது வந்து பிரெக்னன்ட்டா இருக்கு. அந்த நேரத்துல ஒரு சிங்கத்தின் கர்ஜனை அங்க கேட்குது. கேட்கும்போது, உடனே அந்த பெண்மான் பயந்து போயி அந்த ஓடைய தாண்டி அது ஓடிட்டு இருக்கு. அப்படி ஓடும்போது என்ன ஆகுது, அது ஜம்ப் பண்ணுச்சு இல்லையா? அந்நேரத்துக்கு அதனுடைய வயித்துல இருந்த குட்டி ஏன்னா அப்ப பிரசவிக்கிற நேரம் தான். அந்த நேரத்துல அந்த குட்டி வந்து அந்த தண்ணீல ஓடையில விழுந்துடுது. அந்த பெண்மான தொரத்திட்டு அந்த மிருகமும் பின்னாடியே ஓடி போயிடுச்சு. இவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த தண்ணீல அந்த சின்ன மான் குட்டி ஏன்னா அப்பதானே பொறந்துச்சு. அப்படியே தத்தளிக்குது.
இவர் வந்து பார்க்குறாரு. ஏன்னா ஒரு ஜீவராசி இப்படி தத்தளிக்குதே! அப்படின்னுட்டு மன கஷ்டத்தோட அவர் என்ன பண்றாரு, போய் அந்த குட்டிய தூக்குறாரு. ஸோ தண்ணியிலிருந்து தூக்கி அத நேரா தன்னுடைய ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. ஆசிரமத்திற்கு எடுத்துட்டு வந்து அதுக்கு பால் குடுத்து, ஸோ அத வந்து பத்திரமா பாதுகாக்கிறார். ஸோ இப்படி இருக்கும்போது, அந்த குட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா இப்ப அந்த குட்டிக்கு அம்மா யாரும் கிடையாது. இல்லையா? அந்த மான் குட்டிக்கு. அந்த மான் குட்டி இவரையே தன்னுடைய அம்மாவா நெனச்சுட்டு இருக்கு. ஸோ இப்படியே அந்த பால் குடுத்து அந்த குட்டி மான வளர்த்துட்டு இருக்காரு. வளர்த்துட்டு இருக்கும்போது, இவர் எங்க போறாரோ அங்கேயும் அந்த மான்குட்டி வந்து பின்னாடியே வந்துட்டுருக்கும். இவரு உட்காந்துட்டு ஜெபிச்சுட்டு இருந்தாருன்னா, அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும் அதுவும். இவரு எழுந்து எங்கேயாவது போனாருன்னா, அதுவும் பின்னாடியே போகும். ஸோ இப்படி அந்த மான் என்ன ஆகுது, இவர் பின்னாடியே திரிஞ்சுட்டு இருக்கு. ஸோ இவர் ஏதாவது பூஜை பண்ணவும், இவர் பக்கத்திலேயே வந்து உட்கார்றது, இவரோட விளையாடுறது, இதையெல்லாம் செய்யும். ஏன்னா, இப்ப சில பேர் நாய், பூனை எல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா? ஸோ அந்த நாயெல்லாம் அப்படிதான் விளையாடும் இல்லையா? பூனை, நாயெல்லாம் வந்து விளையாடும். ஸோ அதுபோல இந்த மான்குட்டியும் என்ன பண்ணுதாம், அவரோட வந்து சேர்ந்து விளையாடிட்டு எல்லாம் இருக்கு. ஸோ அவர் ஏதாவது பூஜை பண்ணும்போது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா, ஒரு அதட்டுனா போதும். அந்த மான்குட்டி அங்கேயே அப்படியே கண்ல தண்ணி விட்டுட்டு உட்காந்துருமாம். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து அத சமாதானப்படுத்துறது. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கும் அந்த மான் மேல பாசம் வந்துடுது. ஸோ பாசம் வந்ததுனால, இப்ப அந்த மான் குட்டி இல்ல அப்படின்னா, இவரால இருக்கவே ஐயோ! எங்க போச்சோ தெரியலையே! அந்த மானை ஏதாவது மிருகம் வேட்டையாடிச்சோ என்னவோ தெரியலையே! அப்படின்னுட்டு இவர் வந்து பதற ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் இருந்த நிலை எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட்டு? ஒரு பெரிய சக்கரவர்த்தி. ம். அப்படியாப்பட்ட சக்கரவர்த்தி, நாடு நகரம் வேணாம், மனைவி மக்கள் வேண்டாம் அப்படின்னுட்டு அனைத்தையும் துறந்து இந்த காட்டுக்கு வந்தாச்சு. வந்து அவ்வளோ நல்லா பக்தி பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி பக்தி பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு மான் குட்டி மேல அவருக்கு பரிதாபம் ஏற்பட்டதுனால, அந்த மான் குட்டிய தூக்கிட்டு வந்து வளர்க்குறாரு. அவ்வளதான். இப்ப என்ன ஆயிடுச்சு, இவரு இப்ப ஜெபிக்கிறாரு. ஆனா, ஐயோ! மான்குட்டிய காணுமே! மான்குட்டி எங்க போச்சோ தெரியலையே! பாருங்க, அவரு ஜெபிக்கிறது யார? பகவான. ஆனா நெனைக்கிறது இந்த மான்குட்டிய. அ. ஸோ அப்படி இவரு அப்படி ஒரு பகவானுடைய நாமம் ஜெபிச்சுண்டு, மந்திரங்கள சொல்லிண்டு, காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு, அப்படி பகவான நெனச்சிட்டு இருந்த இவர் எப்படி மாறிட்டார் பாருங்க. இதனால தான் நமக்கு யார் மேலயும் பற்றுதல் இருக்கக்கூடாது. பற்றுதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை தடமாறி போயிடும். ஸோ இவரு மான் மேல வச்சுட்டு இருந்த அந்த பாசத்தால, அ அது சாப்பிடும்போது இவர் சாப்பிடுறது, அது தூங்கும்போது இவர் தூங்குறது, அது குளிக்கும்போது இவர் குளிக்கிறது. பாருங்க கடைசியில எப்படி ஒரு பாசம் வந்துருச்சு பாருங்க. அந்த மான் குட்டி மேல இவருக்கு. ஸோ மான் குட்டிக்கு ஆக்சுவலி இவரு ஃபர்ஸ்ட் எப்பவும் என்ன போய் துளசி இல, பூக்கள் இதெல்லாம் பகவானுக்காக பறிப்பாரு. ஆனா இப்ப அந்த மான் குட்டி சாப்பிடுறதுக்காக புல்லுங்க, அதுக்கு புடிச்ச விஷயங்கள். ஸோ இப்படியெல்லாம் அது வந்து போய் சேகரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது, ஏதாவது அந்த மான்குட்டி ஒரு நிமிஷம் அப்படி கண்ணுல படுற, ஐயோ! புலி எதனா வந்துடுச்சோ! ஏதாவது ஓநாய் வந்துடுச்சோ! என்னுடைய மான்குட்டிக்கு ஏதாவது பிரச்சனையோ! அப்படின்னு துடிச்சு போறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் ரட்சிக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான். இந்த ஒரு மான்குட்டி மேல இவர் வந்து பாசம் வச்சுட்டா, லோகத்துல இருக்கிற அனைத்தையும் இவரால காப்பாத்திற முடியுமா? ஏன்னா எது, எப்ப, எங்க, என்ன நடக்கணுமோ, அது அது அப்பப்ப நடந்தே தீரும். அத வந்து நம்மளால எதையும் மாத்த முடியாது. ஸோ இவர் தூங்கும்போது என்ன பண்றாராம், அந்த மான தூக்கி தன்னுடைய மார்பு மேல போட்டுட்டே தூங்குறாரு. அ இவர் உட்கார்ந்துட்டு ஜெபிச்சுட்டு இருந்தா, அந்த மான் வந்து இவருடைய தொடை மேல அப்படியே தலைய வச்சுட்டு படுத்துட்டு இருக்கும். அப்படியே உரசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குமாம். ஸோ இப்படி ஒரு பாசம் மானுக்கும், இவருக்கும். இப்படியே இடையறாது இவங்களுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது, ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இவருக்கு இவர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அப்ப அந்த நேரத்துல கரெக்ட்டா மான்குட்டிய காணோம்.
அச்சச்சோ! நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வேடன அந்த மான கொன்னுடுவானோ! ஏதாவது புலி சாப்ட்டுருமோ! சிங்கம் சாப்ட்டுருமோ! அப்படின்னு அப்படியே பயந்துகிட்டு அந்த மானையே நெனச்சுட்டு இருக்காரு இவரு. அப்படியே அந்த மானையே நெனச்சுண்டே அவர் வந்து அவருடைய ஏன்னா பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் நம்ம போயே ஆகணும். ஆனா, எந்த நேரத்துல நம்ம உயிர் போகும் அப்படின்றது பகவானுக்கு தான் தெரியும். இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது, இவர் கடைசியில என்ன பண்ணியாச்சு? அந்த மானையே நெனச்சுட்டு இப்ப உயிர் விட்டாச்சு. அப்படி மானையே நெனச்சுட்டு உயிர் விட்டதுனால, ஏன்னா எம் எம் வாபி ஸ்மரன் பாவம். ஸோ நம்ம உயிர் விட நேரத்துல நம்ம எத நெனச்சுட்டு இருக்கோமோ, அதுவா போய் பொறந்துரும். இப்ப மானையே நெனச்சுண்டு உயிர் விட்டதுனால, இவர் என்ன ஆயிட்டாரு? ஒரு மானுடைய கர்ப்பத்துக்கு போய் அவர் ஒரு மான் குட்டியா பிறக்க ஆரம்பிச்சாச்சு. பிறந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்குறாரு. அடடா! நம்ம எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிருக்கோம். அ ஒரு மானையே நெனச்சுண்டு நம்ம பகவான தியானம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? மானையே நெனச்சுண்டு உயிர விட்டதுனால, இப்ப நாம வந்து ஒரு மானா பொறந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த மான் என்ன பண்ணுது? இப்ப பரதன் தான் என்ன மானா பொறந்தாச்சு. ஸோ இப்ப அந்த மான்குட்டி என்ன பண்ணுது? நேரா அந்த துளசி ஆசிரமத்துக்கு வருது. தேடிக்கிட்டு வந்து, அங்க இவரு வழிபட்டுட்டு இருந்தாரு இல்லையா? அந்த விக்கிரகத்தையே பகவானையே பார்த்துட்டு, நெனச்சு அப்படியே வந்து ஜெபிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ மற்ற மான்கள் இது போய் என்ன பண்ணல? போய் அனைத்தையும் சாப்பிடுறது, செய்யறது, அ எந்த ஒரு வேலையும் பண்ணல. ஒன்லி அந்த ஆசிரமத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏன்னா பூர்வ ஜென்ம வாசம் இல்லையா? ஸோ அதனால அந்த ஆசிரமத்த விட்டு எங்கேயுமே போல. அப்படி இருக்கும்போது, அந்த மானுடைய உடம்புல இருந்து இப்ப அவர் வந்து அடுத்த ஜென்மத்துக்கு என்னவா பிறக்குறாரு? ஒரு பிராமண குழந்தையா பிறக்குறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்ளோ பெரிய ராஜா. அ அவர் மான் மேல வச்ச ஆசையில மானா பொறந்து, இப்ப திரும்பவும் அவருக்கு வந்து ஒரு பிராமண குடும்பத்துல அவர் வந்து பிறக்குறாரு. ஸோ பிறந்ததுக்கு அப்புறம் பார்க்குறாரு, ஓ! நாம இப்ப என்ன பண்ணியாச்சு? ஒரு பிராமண குடும்பத்துல பொறந்தாச்சு. இப்பவும் நாம என்ன பண்ணக்கூடாது? வேற யார் மேல பற்றுதலோட இருக்கக்கூடாது. பற்றுதலோட இருந்துச்சு மாட்டிக்கிட்டோம். இல்லையா? நாம தப்பான கருணை வச்சதுனால தான் இந்த பிரச்சனை. ஆக்சுவலா நம்மளுடைய பாசத்த யார் மேல வைக்கணும்? பகவான் மேல வைக்கணும். மத்த இந்த பௌதிக விஷயங்கள் எதன் மேல வச்சாலும், அது பெரிய ஆபத்து தான். ஆக்சுவலா அதாவது தன்னுடைய வீடு, தன்னுடைய குடும்பம் அப்படின்னுட்டு அதிக பற்றுதல் யார் வைக்கிறாங்களோ, அவங்க வந்து அந்த வீட்டு நாயா பொறப்பாங்க. கரெக்ட்டா அந்த வீட்டுக்கே வந்து அந்த நாயா வந்து அவங்க மாட்டிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதேபோல ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்தர் ஆக்சுவலா அவர் பக்தர் இல்ல. ஏதோ ஒரு வியாபாரி அவர் என்ன பண்றாரு, போகும்போது அ அங்க ஒரு விஷ்ணு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு கொஞ்சம் பூ குடுக்குறாரு. வாங்கி குடுத்துட்டாரு. அவ்வளோதான். ஸோ இப்ப அவருக்கு மரண காலம். உடனே நாரதர அனுப்புறார். "நீ போய் அந்த பக்தன கூட்டிட்டு வந்துருப்பா" அப்படின்னுட்டு. ஸோ நாரதர் போறாரு. அந்த அந்த வியாபாரி விழுந்தெல்லாம் வணங்கி, இது போல பகவான் உன்ன கூப்பிட்டாரு. வாப்பா போலாம். இல்ல, இல்ல. நான் இப்பதான் இவ்ளோ பெரிய வீடு, மாளிகை போல வீடு கட்டியிருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி இப்பதான் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு. நான் எப்படி வர்றது? என்னால வர முடியாது. இந்த குழந்தைங்கலாம் கொஞ்சம் வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்துருவேன். அப்படின்ட்டு சொல்றாரு. நாரதர் என்ன சொன்னாலும் அவர் கேட்கவே இல்ல. சரி நாரதர் போயாச்சு. ஸோ பகவான் கேட்கிறாரு, "நாரதா எங்க அந்த பக்தன்?" "இல்லங்க, அவர் வரமாட்டேன்னுட்டாரு." "இல்ல, அவன போய் எப்படியாவது சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா" அப்படின்னு. சரின்ட்டு நாரதர் வராரு. வந்து பார்க்குறாரு. கூப்பிடுறாரு. அவர் பேர வச்சு கூப்பிடுறாரு. பார்த்தா, அவர் வரவே இல்ல. வாசல்ல ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் வல் வல்லுன்னு குரைக்குது. நாரதா நான் தான் அது. நீ என்ன உள்ள பார்த்து தேடிட்டு இருக்க?" அப்பதான் அவருக்கு அதிர்ச்சி.
ஏன்னா அந்த வீட்டு மேல நான் இப்பதான் இந்த இவ்வளோ பெரிய மாளிகை வீடு கட்டினேன் என் மனைவி என் குழந்தைகளுக்காக அப்படின்னு சொன்னார் இல்லையா, கடைசியில் அந்த வீட்டு நாயவே மாறியாச்சு அவர். ஓகேங்களா? அவர் ஏன்னா அந்த சரீரத்தை விட்டு அடுத்த சரீரம் நாய் சரீரமே எடுத்தாச்சு நாரதர் இங்க வந்து போறதுக்குள்ள, வைகுண்டம் போயிட்டு போறதுக்குள்ள. ஏன்பா நீ மனுஷனா இருந்த, இப்ப பாரு அந்த உடம்ப விட்டுட்டு இப்ப நாயா போயாச்சு, இப்பயாவது வாப்பா அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல நாராதா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, என் பசங்க பாரு சின்ன சின்ன குழந்தைங்க, அது பாரு அது எதிர கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்காங்க. என் மனைவி பாரு அப்படியே கதவெல்லாம் திறந்து போட்டு பக்கத்து வீட்டுல போய் பேசிட்டு இருக்கா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களுக்காக இங்க இவ்வளவு ஐஸ்வர்யம் சேர்த்து வச்சிருக்கேன், கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா பாரு அவளுக்கு. நான் வந்துட்டேன்னு யாராவது திருடன் கொள்ளைக்காரன் வந்து இதெல்லாம் திருடிட்டு போயிடுவான், அதனால நான் வரமாட்டேன். என் பசங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு வரட்டும், என் பொண்டாட்டி கொஞ்சம் பொறுப்பு வரட்டும், நான் வரேன் அப்படின்ட்டாரு. சரி நாரதர் என்ன சொன்னாலும் கேட்கல, திரும்ப நாரதர் போயாச்சு. ஸோ வைகுண்டத்துல போய் நிக்கிறார். திரும்ப பெருமாள் கேட்கிறாரு, எங்கப்பா? இல்ல சுவாமி நான் எவ்வளவோ சொன்னேன், வரவே மாட்டேங்கிறாரு. இல்ல இல்ல, இனி அவன் என்ன சொல்ல நீ கேட்காத, அவனை எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு. சரின்ட்டு நாரதர் வர்றாரு. வந்து அந்த எப்படினாலும் அந்த வாசலாண்டு தானே அந்த நாய் இருக்கும் அப்படின்ட்டு அந்த நாயை தேடுறாரு. அந்த அதாவது அந்த வியாபாரியோட பேரை சொல்லி வீட்டை சுத்தி சுத்தி தேடுறாரு. பார்த்தா வீட்டுக்கு ஒட்டினா போல ஒரு புத்து இருக்கு. அந்த புத்துல இருந்து பாம்பா சையன்னு வெளியே வர்றாரு. பாம்பை வெளியே வந்து, நாரதா கூப்பிட்டியா, நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு. அவருக்கு தூக்கி வாரி போட்டு விட்டுச்சு. என்னப்பா நீ முதல்ல மனுஷனா இருந்த, நான் அப்படி போயிட்டு வரத்துக்குள்ள இன்னும் நீச்ச ஜென்மமா மிருகமா நாயா பிறந்த, இன்னொரு வாட்டி நான் அப்படி போயிட்டு வரதுக்குள்ள இப்ப என்னப்பா இன்னும் நீச்ச ஜென்மமா பாம்பா பிறந்துட்ட அப்படிங்கிறாரு. நாரதா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அதாவது அந்த காலத்துல எல்லாம் இப்படி பேங்க் எல்லாம் இருக்காது இல்லையா, ஸோ யாராவது கொள்ளையடிச்சிருவாங்க அப்படின்னுட்டு வீட்டுக்கு பக்கத்துல அப்படியே புதையல் போல புதைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுபோல் நான் இதை வந்து இந்த இடத்துல தான் என்னுடைய வைர வைடூரியங்கள் தங்க காசுகள் எல்லாத்தையும் புதைச்சி வச்சிருக்கேன். அதனால தான் நான் வந்து வேற யார் எடுக்கக்கூடாதுன்னு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ட்டு இங்கேயே நான் புத்து கட்டி இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். இவனை விட்டா இன்னும் நீச்ச ஜென்மமா போயிடுவான் அப்படின்னுட்டு உடனே நாரதர் என்ன பண்றாரு, ஒரு சாமானிய மனிதர்களுடைய வேடத்தை எடுத்துண்டு, ஐயோ இந்த பாம்பு என்ன கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சுன்னு அப்படியே கத்து கத்துன்னு கத்துறாரு. ஸோ உடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்து அவங்களுடைய பசங்கள்லாம் கொஞ்சம் பெரியவங்களாயிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு கொம்பு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பாம்பை, அதாவது அவங்க அப்பா தானே இப்ப பாம்பை வந்திருக்காரு. ஸோ அந்த பாம்பு அடிச்சு கொன்னுடுறாங்க. அப்புறம் அந்த ஆத்மாவை நாரதர் வந்து இழுத்துட்டு போயிட்டார். கடைசி வரையும் இப்ப அவர் வச்ச அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைர வைடூரியங்களோ ம், தங்க நாணயங்களோ எதுவுமே அவங்க பசங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம அதிகப்படியான பற்றுதல் யார் மேல வைக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம ஒரு பெட் அனிமலா போயிடுவோம். அதனால தயவு செஞ்சு அதிகமா பற்றுதல்லாம் வைக்காதீங்க. அதே போல ரொம்ப துவேஷம் கோபம் இதெல்லாம் வச்சீங்கன்னா அவங்க வந்து பாம்பா பிறந்துடுவாங்க. ஸோ அதனால அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம பற்றுதல்னா அது ஒன்லி பகவான் மேல மட்டும்தான். ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப நம்ம கதைக்கு வரலாம். ஸோ பரத மகாராஜ் வந்து மானா பிறந்து இப்ப திரும்ப என்னவா பிறந்தாச்சு, ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தாச்சு. அவர் வந்து பேசவே மாட்டேங்கிறார். அப்புறம் என்ன, காதை கேட்காதப்ப ஒரு ஜடத்தை போல இருக்கிறார். ஏன்னா இப்ப பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அதப்படி இதப்படி இத சொல்லு அத சொல்லுன்னுட்டு என்ன பண்ணிடுவாங்க, கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல ஸ்கூல்ல சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல வேதத்தை, ஏன்னா பிராமணர்கள் வேதத்தை படிக்கணும் இல்லையா, ஸோ அதை வந்து படிக்க சொல்லிடுவாங்க. அதனால இவர் வந்து பேசவே மாட்டேங்கிறாரு. ஸோ இப்படி அவருடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கு. அந்த பிராமணர் பார்க்குறாரு, என்னடா இது நம்மளுடைய மற்ற பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க. ஆனா இந்த குழந்தை வந்து ஏதோ மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையா இருக்கே அப்படின்னுட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா இப்ப நம்ம வந்து இப்ப ஒரு டாக்டராவோ இல்ல ஒரு இன்ஜினியராவோ இல்ல ஒரு பெரிய சயின்டிஸ்டாவோ இந்த ஜென்மத்துல இருக்கலாம். ஆனா இந்த உடம்பு அழிஞ்ச உடனேயே திரும்ப அடுத்த ஜென்மத்துல இல்லைங்க நான் வந்து போன ஜென்மத்துல டாக்டரா இருந்தேன்,
கத்தியை கொடுங்க, நான் ஆப்ரேஷன் பண்றேன் அப்படின்னுட்டு ஒரு 5 வயசு குழந்தை சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, சும்மா விட்டுருமா? 2 போட்டு வா எல்கேஜி போய் சேர்த்து எடுத்து போய் நேரா எல்கேஜி நர்சரின்னு சேர்த்து விட்டுருவோம். இப்பெல்லாம் இன்னும் மோசம், பிளே ஸ்கூல். 2 வயசு முடிஞ்சாலே போதும் பிளே ஸ்கூல். அதுக்கப்புறம் தான் என்ன, ஒவ்வொரு கிளாஸா படிச்சுட்டு அப்புறம் மேலே போகணும் இல்லையா? ஆனா பக்தியில அப்படி கிடையாது. ம், பக்தியில நாம இப்போ ஒரு 5 லெவல் தாண்டி இருக்கோம் அப்படின்னா, அதே நம்ம பௌதிக வாழ்க்கையில் என்ன, நீங்க டாக்டரா இருங்க, இன்ஜினியரா இருங்க, திரும்ப அதே நர்சரி, திரும்ப அதே எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிதான் படிச்சுட்டு போகணும். திரும்ப அதே போல 10th திரும்ப +2 திரும்ப காலேஜ் எல்லாம் படிக்கணும். ஆனா பக்தியில அப்படி கிடையாது. இப்ப நீங்க ஒரு 5 பாயிண்ட் பக்தியில கொஞ்சம் முன்னேறி இருக்கீங்க அப்படின்னா, அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது அவங்க எதுல ஸ்டாப் பண்ணிருக்காங்களோ 5 வரையும் முடிச்சிருக்காங்களோ 6வது லெவல்ல இருந்து அவங்க வந்து திரும்ப பக்தி பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுல இருந்து தான் அவங்களுடைய கணக்கு வந்து போகும். பாருங்க, பௌதிகமான வாழ்க்கைக்கும் ஆன்மீகமான வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஆக்சுவலா இப்ப வந்து அந்த பரத மகாராஜ் வந்து அங்க அங்கிர குலத்துல, அதாவது பிராமண குலம், அங்கிர குலத்துல ஒரு பிராமண குழந்தையா பிறக்கிறாரு. சோ முதல் மனைவிக்கு வந்து 9 குழந்தைங்க. ஓகேங்களா? 9 குழந்தைங்க. 2வது மனைவி. சோ 2வது மனைவிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, ட்வின்ஸ் பிறக்குது. அதுல ஒரு குழந்தையா இவர் வந்து பிறக்கிறாரு. சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவர் தான் எதையுமே பேசவே மாட்டேங்கிறாரு. பேசுறதே இல்ல. ஏதோ யார் என்ன சொன்னாலும் கம்முனே இருக்கிறது. ஓ! இவர் செவிடோ, இவர் குருடோ, புத்தி சுவாதீனம் இல்லையோ, முட்டாளோ, இப்படி நினைக்க ஆரம்பிச்சாச்சு ஜனங்கள்லாம். ஆனா இவர் வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நான் பாட்டுக்கு பகவானையே தியானம் பண்ணிக்கிட்டு, பகவானையே நாமத்தை ஜெபிச்சுட்டு இருந்துடுவேன். அப்படின்ட்டு இவர் வந்து யோசிக்கிறாரு. ஏன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய உடம்பு நம்மளுடைய கர்ம வினையால தான் நமக்கு கிடைக்கும். மொத்தம் 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. ஸோ நம்ம எந்த கர்மம் பண்ணியிருக்கோமோ, அந்த கர்மத்தின் பிரகாரம் என்ன, நம்மள அந்த உடம்புக்குள்ள நம்ம போய் மாட்டிக்குவோம். இப்ப என்ன பண்றது? திரும்ப இப்ப வந்து ஒரு பிராமண குலத்துல வந்து பிறந்தாச்சு. ஸோ அவருக்கு வந்து இந்த ஆச்சமன் பண்றதுக்கு தெரியல. கை கால் கழுவுறதுக்கு தெரியல. எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ அவங்க அப்பாவுக்கு இந்த குழந்தைய நினைச்சே ரொம்ப கஷ்டமா போயிடுது. என்னடா இந்த குழந்தை இப்படி இருக்கானே! மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தையா இருக்கானே! பிராமணர்கள் வேதம் ஓதணும். இந்த குழந்தை எதை சொன்னாலும் சும்மாவே இருக்கு. சொல்லவே மாட்டேங்குது. ரிப்ளையும் பண்ண மாட்டேங்குது. ம். ஸோ அந்த குழந்தைக்கு குளிக்கிறதுக்கு, மலம் கழிச்சிட்டு அப்புறம் கழுவுறதுக்கு, ஸோ இதையெல்லாமும் திரும்ப திரும்ப அவங்க அப்பா வந்து சொல்லிக் குடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம் சொல்லிக் குடுக்குறாரு. ஓஹோ! நம்ம ஒரு காயத்ரி மந்திரம் கத்துனா முன்ன இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அப்படின்னு அதையும் இவர் வந்து சொல்றதே இல்லையாம். ஸோ இப்படியெல்லாம் அவர் வந்து இருக்காரு. அவங்க அப்பாக்கு இந்த ஜடபரதர். அதனால ஆக்சுவலி இவருக்கு பரதன் பேரு. ஜடம் போல இருக்கிறதுனால ஜடபரதர்ன்னு பேர் வந்துடுச்சு. ஆக்சுவலா இருக்கிற எல்லா குழந்தைகள விட இவர் மேல தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பாசம். ஏன்னா இப்படி ஒரு குழந்தையா இருக்கானே! அப்படின்னுட்டு அவங்க அப்பா இந்த குழந்தை மேல அவ்வளவு பாசத்த வைக்கிறாரு. ஏதோ சமய சந்தர்ப்பத்துல என்ன ஆயிடுது, அவங்க அப்பா, அம்மா எல்லாம் வந்து இறந்து போயிடுறாங்க. இப்ப அவங்களுடைய சகோதரர்கள் 9 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து உடன்கட்டை ஏறியாச்சு. ஏன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா வந்து உடன்கட்டை ஏறியாச்சு. இப்ப என்ன நடக்குது, அந்த பெண் இவங்க கூட பிறந்த அந்த பெண் குழந்தைய அவங்க அண்ணன்களே திருமணம் செஞ்சு வச்சாச்சு. ஆனா, இந்த 9 சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த ஜடபரதர ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா, இவருக்கு தான் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை இல்லையா? அதனால வந்து சரியா உணவு கொடுக்கறதில்ல. அதாவது தீஞ்சு போன சாப்பாட குடுக்கறது. அப்புறம் தீஞ்சு போன அ ரொட்டிய குடுக்கறது. ம். இப்படியெல்லாம். அப்புறம் வந்து நேத்து முந்தா நேத்து குழம்ப வந்து காய்ச்சி குடுக்கறது. பழையதெல்லாம் குடுக்கறது. இல்லன்னா மாட்டுக்கு ஊத்த வேண்டிய அந்த பழைய தண்ணி, பழைய இதெல்லாம் இவருக்கு குடுக்கறது. ஆனா இவரு எதுவுமே பேசவே இல்லையே! ஒரு வார்த்தை பேசலையே! ம்ஹ்ம். எதுக்கு வம்பு?
அப்படி பேசுறேன்னா திரும்ப பட்டுதல மாட்டிக்குவோம். ஐயோ! நான் பேச மாட்டேனே! யார் மேல பட்டுதல் வைக்க மாட்டேனே! அ அப்படின்னு இவர் பாட்டு நீ குடுத்தாலும் சரி, குடுக்கலனாலும் சரி, அவர் பாட்டு அமைதியா உட்காந்து பகவானையே தியானம் பண்ணிட்டு அப்படியே இருக்காரு அவரு. ஸோ இப்படியே அவர் வந்து ஒரு பரமஹம்ச நிலைக்கு போயாச்சு அவரு. யார் என்ன பண்ணாலும், என்ன சொன்னாலும் கவலையே படுறதில்ல. அப்படி ஒரு நிலைக்கு போயாச்சு. அவருக்கு அவங்க சாப்பாடே குடுக்கலனால, "ஏன் எனக்கு சாப்பாடு குடுக்கல? எனக்கு பசிக்குது." அத கூட கேட்கறதில்ல. ஸோ அதேபோல அவங்களுடைய வயல்வெளி நிலங்கள் இருக்கு. அங்க போய் நெறைய வேலை செய்ய இவர வந்து அந்த வேலை செய், இந்த வேலை செய்ன்னு ஒரு வேலைக்காரன போல பயங்கரமா வேலை வாங்குறது. ஆனாலும் இவருக்கு வந்து சாப்பாடே குடுக்கறதில்ல. ம். அப்புறம் நிலத்தெல்லாம் நெறைய உழ வைக்கிறது. ஆனாலும் இவருக்கு சரியா அ உணவே குடுக்கறதில்ல. இல்லன்னா அந்த நொய் அரிசியில கஞ்சி காய்ச்சி குடுக்கறது. அ இல்லன்னு வச்சுக்கோங்க, அந்த செக்கு எண்ணெய் எடுப்பாங்க இல்லையா? அந்த பிண்ணாக்கு அத குடுப்பாங்களாம் சாப்பிடுறதுக்கு. அ அ புழு பிடிச்ச அரிசி, அத காய்ச்சி குடுக்கறது கஞ்சி. அ இப்படியெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்த குடுக்குறாங்க. யாரு? அவனுடைய சகோதரர்கள் 9 பேரும் அவங்களுடைய மனைவிகள் எல்லாம் சேர்ந்துண்டு. ஸோ இவர வந்து ஒரு சூத்திரன போல அத விட கேவலமா நடத்துறாங்க அவங்க. தன்னுடைய சகோதரன்ற அந்த நெனப்பே அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. அப்படியே கிழிஞ்சு போன அந்த வேஷ்டிய கட்டிட்டு அவர் சுத்திட்டு இருக்காரு. அப்படியே அழுக்கேறி போயிருக்கு. அ வேற மாத்து துணியும் குடுக்கறதில்ல. எதுவுமே பண்றதில்ல. அப்படியே கிழிஞ்சு போய் அந்த துணிய போட்டுட்டு அவர் பாட்டு அந்த மண்ணுல வேலை செஞ்சு, செஞ்சு, செஞ்சு அப்படியே திரிஞ்சு அவர் அவங்க குடுத்தா சாப்பிடுறது இல்லன்னு இப்படியே கஷ்டப்பட்டுட்டு சுத்திட்டு இருக்காரு. ஸோ ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, இப்படியே அவர் வந்து அந்த விவசாய நிலத்துல வேலை பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இந்த கொள்ளை அடிக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் என்ன பண்றாங்க, இந்த பத்திரகாளி பூஜை பண்ணுவாங்க. ஸோ பத்திரகாளி பூஜை பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து பலி குடுப்பாங்க. ஸோ அப்படி அந்த பத்திரகாளி பூஜைக்கு நரபலி குடுக்குறதவங்க. அப்படி நரபலி குடுக்கலான்னு ஒருத்தன கூட்டிட்டு வந்து வச்சிருந்தாங்க. அவன் தப்பிச்சு ஓடியாச்சு. இப்ப காளி பூஜை பண்ணிட்டு ரெடியா இருக்கு. நரபலி குடுக்கணும் பார்த்தா ஆள காணோம். என்ன பண்றதுன்னு அப்படியே தேடுறாங்க. பார்த்தா அந்த விவசாய நிலத்துல இவர் தான உழுதுகிட்டு அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நேரா ஓடி வந்து இவர வந்து புடிச்சாச்சு. புடிச்சுட்டு அவங்க வந்து தூக்கிட்டு போறாங்க. அவருக்கு தெரியும். ஆனாலும் மறுக்கவே இல்ல. ஐயோ! என்ன கூட்டிட்டு போகாதீங்க. ஒண்ணுமே சொல்லல. அவர் என்ன பண்றாங்க, அவசர அவசரமா மஞ்ச தண்ணி ஊத்தி அவர குளிப்பாட்டி, அ குங்கம், மஞ்சள், சந்தனம் எல்லாம் போட்டு அவருக்கு அலங்காரம் பண்ணி, அ அழகான மாலைகள் போட்டு, அதேபோல அவருக்கு நல்ல உணவு குடுத்து, நல்ல உடை, நல்ல ட்ரெஸ் எல்லாம் கட்டி, அவருக்கு நல்ல உணவு குடுத்து, கமகமன்னு பண்ணியாச்சு. இப்ப நம்ம பலி குடுக்கலாம். அப்படின்னுட்டு பலி குடுக்க தயாரா இருக்காங்க. ஸோ, இப்பதான் அதாவது இப்ப குனிப்பா குனிஞ்சாச்சு. அப்படியே வெட்ட போறாங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லல. ஐயோ! என்ன வெட்டாதீங்க. பயந்து ஓடல. ஒண்ணுமே பண்ணல. ரொம்ப அமைதியா நின்னுட்டு இருக்காரு அவர் பாட்டுயும். பலி கொடுக்க போற அந்த நேரம். அவ்வளதான். எந்த காளி விக்கிரகத்துக்கு முன்னாடி இவங்க பலி கொடுக்கணும்னு அவர குனிய வச்சிருக்காங்களோ, அந்த விக்கிரகத்திலிருந்து நிஜமான காளி வெளிய வந்தாச்சு. அப்படியே எல்லாரும் பதறி போயிடுறாங்க. நிஜமான காளி வெளிய வந்தாச்சு. ஏன்னா, இவ்ளோ நேரம் அவங்க அவ்ளோ பூஜை, தீப ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. காளிக்கு வந்தது கோவம். ஒரு பரம பக்தன் அவன். அதுவும் யாரு? எங்க அண்ணன். ஆ நாராயணனுடைய பரம பக்தன். அவன போய் வெட்டுறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்படின்னுட்டு காளி தேவிக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து யார் இப்ப பலி குடுக்கறதுக்கு தயாரா இருந்தானோ, கையில பெரிய வாள் ஒண்ணு வச்சுட்டு இருந்தானோ, அந்த வாள அவனையே வெட்டியாச்சு. யாரு? காளிதேவி. அங்க இருந்தவங்களெல்லாம் கை, கால் எல்லாம் வெட்டி தள்ளிட்டாங்க அந்த அம்மா. இவரு காளிதேவிய அங்க அவ்ளோ ரணகளம் நடந்துட்டு இருக்கு. ஆ ஸோ காளிதேவி மட்டும் வரல. அவங்களுடைய சகாக்கள் எல்லாரும் கூடயே வந்தாச்சு. அங்க இருக்கிற எல்லாரையும் வெட்டி அவங்களுடைய தலைகளெல்லாம் உருட்டி விளையாடிட்டு இருக்காங்க. இவர் அப்ப கூட ஒரு நன்றி சொல்லல, ஒண்ணும் சொல்லல. அவர் பாட்டு சரிப்பா, இப்ப என்ன வெட்டலையா? சரி ஓகே நான் கிளம்புறேன்.
அப்படின்னு அவர் பாட்டியும் என்ன பண்ணியாச்சு, அங்கிருந்து கிளம்பியாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மிருகமா இருந்தா கூட அடிக்க போகும்போது பயந்துட்டு ஓடும் இல்லையா? ஒதுங்கும், கண்ணு சிமிட்டும், பயப்படும். இவர் ஒண்ணுமே பண்ணல. ம்ஹும். அப்படி இருக்காரு. வெட்டினா வெட்டிக்கும், என்னென்ன பண்ணிக்கும். ஆக்சுவலா அங்க எல்லாரையும் வெட்டிட்டு இருக்காங்க இல்லையா காளி தேவி, அவங்களுடைய தலைகளை அங்க இருந்த கூட வந்த அந்த பெண் பேய்கள் பிசாசுகள் அதெல்லாம் தூக்கி போட்டு பால் போல விளையாடின்னு இருக்குதான். இப்படி ஒரு மகான் இவரை போய் கொல்றதுக்கு இவங்க எல்லாம் தயாராயிட்டாங்களே, அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ம். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலா இங்க வந்து சுகதேவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, பரீட்சித் மகாராஜனே, ஸோ பகவான் ஆகட்டும் தேவர்கள் ஆகட்டும், ஸோ பக்தர்களுக்கு ஒரு துன்பம் அப்படின்னா பகவானும் விடமாட்டார், தேவர்கள் யாரும் விடமாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த சாக்ஷாத் பகவானே என்ன பண்ணியாச்சு, உன்னுடைய தாத்தாக்கு தேரி ஓட்டியா வந்தார். அவங்களுக்கு வந்து தூது போனாரு. ஸோ அவங்களுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடயே இருந்தார். அவருக்காக பகவத்கீதை சொன்னாரு. ஸோ இப்படி காலம் ஃபுல்லா கிருஷ்ணர் பாண்டவர்களை பார்த்துண்டே அவங்களுடைய நன்மைக்காகவே தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது அப்படியாப்பட்ட பகவான் பக்தர்களே விடமாட்டார். அதுபோல இங்க வந்து இந்த பரதனை பார்க்கும்போது சாக்ஷாத் காளி தேவி விட்டுடுவாங்களா, என்னுடைய அண்ணனுடைய பக்தன். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இப்படி பண்ணலான்ட்டு அந்த அம்மாவுக்கு கோவம் வந்து இப்படி பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இந்த பரதர் இப்ப அவ்வளோ நல்ல ட்ரெஸ்ஸு, ஏன்னா நல்ல புது வேஷ்டியெல்லாம் கட்டி நல்லா சாப்பாடு கொடுத்து மாலையெல்லாம் போட்டு அந்த சந்தனமெல்லாம் தடவி விட்டு குங்குமெல்லாம் வச்சு சும்மா கம கம நடந்து போயிட்டு இருக்காரு. எங்க ரோட்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க மன்னர் ரகுகணன் அப்படின்றவரை பல்லக்குல தூக்கிட்டு வராங்க. ஸோ அந்த பல்லக்கு தூக்குறதுக்கு ஒருத்தர் கம்மியா இருக்காங்க. பல்லக்கு தூக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்ப 4 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 பக்கத்துல 4 பேர் தூக்கணும் இல்லையா? ஸோ இப்ப ஒரு பக்கம் கம்மியா இருக்கு. ஸோ அதனால அதோ ஒருத்தர் நல்லா கொழு கொழுன்னு நல்லா இருக்காரு. யாரு? நம்ம ஜடபரதரை பார்த்து. ஸோ அவரை கூப்பிடுங்க. அவரை பல்லக்கு தூக்க சொல்லலாம் அப்படின்னுட்டு பல்லக்க தூக்க சொல்றாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, இவர் பல்லக்க தூக்கிடுறார். இப்படி பல்லக்கு தூக்கிட்டு போகும்போது அங்க இப்ப ரோட்ல, அதாவது அந்த காலத்துல மண்ணு ரோடு தானுங்க. ஸோ அப்படி மண்ணு ரோட்ல என்ன ஆகுது, எறும்பு எல்லாம் ஊர்ந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து மிதிக்க கூடாதே அப்படின்னுட்டு இவர் என்ன பண்றாரு, அப்படியே தாண்டி போறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 3 பேர் ஆறாம பல்லக்கு தூக்கிடுவோம், அதுல ஒருத்தர் மட்டும் அப்படியே ஜம்ப் பண்ணி போனா எப்படி இருக்கும், பல்லக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தூக்கி டம்முன்னு இடிச்சுக்கும் இல்லையா? ஏன்னா இவர் வந்து பெரிய மகாத்மா, ஒரு ஒரு சின்ன எறும்பு கூட மெரிக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர். ஆக்சுவலா இந்த ரகுகணன் எங்க போயிட்டு இருக்காரு அப்படின்னா கபிலாசிரமம், கபிலருடைய ஆசிரமத்துக்கு போறார். எதுக்காக? ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அப்படி இவர் போயிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தர் கம்மியாகவே இவரை கூப்பிட்டாச்சு. இவர் என்ன பண்ணியாச்சு, அப்படியே ஒரு தாண்டிடுறாரு. எப்பா என்ன ஆச்சு, ஏன் இப்படி தூக்குறீங்க அப்படின்ட்டு கத்துறாரு. என்ன உங்களுக்கெல்லாம் பயம் விட்டு போச்சா? ஆ தண்டனை கொடுக்கணுமா உங்களுக்கு அப்படின்னுட்டு ராஜா வந்து கத்துறாரு. அப்ப பல்லக்கு தூக்கிட்டு இருந்த மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, ராஜா எங்களால ஒரு பிரச்சனையும் கிடையாது, இப்ப புதுசா ஒருத்தனை பல்லக்கு தூக்க சொன்னீங்கல்ல, அவனாலதான் பிரச்சனை. ஏன்னா அவன் தான் என்ன பண்ணியாச்சு, எறும்பு போதுன்னு தாண்டி ஜம்ப் பண்ணிட்டு போறான். சரின்னுட்டு சரி ஓகே, இதுக்கு மேலேயாவது ஏதோ ஒரு தவறும் செய்யாம ஒழுங்கா தூக்கிட்டு போங்க அப்படின்ற. திரும்பவும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா அங்க இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன இந்த
கருப்பு எறும்பு இருக்கு இல்லையா? ஸோ அது போல எறும்புகள் போயிட்டு இருக்கு. சார சாரையா போகுது. இவர் என்ன பண்ணுவாரு திரும்பவும்? ஆ திரும்பவும் அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி குதிக்கிறாரு. உள்ள இருக்கிற ராஜாக்கு டம்மு டும்முன்னு இடிச்சுக்கிறாரு. அவருக்கு திரும்பவும் கோவம் வந்துடுச்சு. உடனே பல்லக்கு இறக்குங்க அப்படின்னு கீழே இறங்குறாரு. கீழே இறங்கிட்டு, நீ என்ன உடம்பு நல்லா தானே இருக்கு கொழு கொழுன்னு, அப்படியே சாப்பிடாம காஞ்சி எலும்பும் தோலுமா மெலிஞ்சா போயிருக்க, உடம்பு நல்ல ஆரோக்கியமா தானே இருக்கு, கை கால் நல்லா தானே இருக்கு, ஒழுங்கா தூக்குறதுக்கு என்ன, ஆ? ஏன் இப்படி வந்து இம்சை கொடுத்துக்கிற மாதிரி தூக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அவர் கம்முனே, ஏன்னா இவர் தான் யாருக்குமே பேச மாட்டாரு. அப்பவும் இவர் வந்து கம்முனே இருக்காரு. திரும்பவும் பல்லக்கு தூக்கிட்டு போறாங்க. திரும்பவும் என்ன நடக்குது? திரும்ப அதே தான் நடக்குது. வழியில் ஏதோ ஒரு எறும்பு சின்ன சின்ன பூச்சிங்க போது இவர் ஒரு ஜம்ப் பண்றார். இப்ப அந்த ராஜாக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஏ முட்டாளே அப்படின்னு கத்துறாரு. ஸோ அதுக்கு மேல என்ன நடக்குது, அவர் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தார், ஸோ அவருக்கு என்ன சொன்னார், இதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.